வணக்கம். பிரதோஷ் தினத்தில் இது கண்டிப்பாக செய்யக்கூடாது. முக்கியமாக பெண்கள் இது செய்தால் பாலதேவி சாபத்திற்கு உள்ளாவீர்கள். பிரதோஷ காலங்களில் சிவனை வணங்குவதால் நல்ல பலன் பெற முடியும். பிரதோஷ நாளில் காலையில் இருந்து விரதம் இருந்து பிரதோஷ வேளையிலான மாலையில் சிவன் கோயிலுக்கு செல்ல வேண்டும். நந்திதேவருக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையை கண்ணார தரிசித்து பிரார்த்தனை செய்தால் இல்லத்தில் சுவிசம் உண்டாகும். பலர் பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்து பிரதோஷ தரிசனம் கண்டு பின்னர் தங்களின் விரதத்தை முடிப்பதென்று. பிரதோஷ தினத்தில் சில விஷயங்களை நாம் செய்யக்கூடாது. அது என்னவென்றால், பிரதோஷ் தினத்தன்று பெண்கள் சிவலிங்கத்தை தொடக்கூடாது. பார்வதி அன்னையின் கோபத்திற்கு ஆளாகலாம் என்பதால் பிரதோஷ் நாளில் பெண்கள் சிவலிங்கத்தை தொடக்கூடாது. அடுத்ததாக பிரதோஷ தினத்தன்று மஞ்சள் கூடாது. பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானுக்கு மஞ்சள் படைக்கக்கூடாது. சிவலிங்கம் ஆன்மீன் அடையலாம், ஆனால் சிவலிங்கத்துக்கு மஞ்சள் பூசக்கூடாது. அதற்கு பதிலாக லிங்கத்தின் மீது சந்தனம், விபூதி, கங்கை நீர், பால் ஆகியவற்றை பூசலாம். அடுத்ததாக இவற்றையெல்லாம் படைக்கக்கூடாது. சிவலிங்கத்திற்கு தேங்காய் தண்ணீர், சங்கு புஷ்பம், லவங்க இலை, குங்குமம் ஆகியவற்றை படைக்கக்கூடாது. பிரதோஷ தினத்தன்று சில பொருட்களை சாப்பிடக்கூடாது. பெண்கள் பூண்டு, வெங்காயம், கத்திரிக்காய், கீரை வகைகள் சாப்பிடக்கூடாது. இறைச்சி தவிர்க்க வேண்டும். நிச்சயமாக மது இருந்தக்கூடாது. இது போன்ற ஆன்மீக தகவல் தினமும் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.